வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் கேத்திர கணித அமைப்புகள் என்கின்ற பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்தின் நிறைவில் தரப்பட்ட வட்டத்தின் பரிதியில் உள்ள புள்ளி ஒன்றில் அவ்வட்டத்திற்கு தொடலி ஒன்று அமைத்தல், மேலும் வட்டம் ஒன்றிற்கு வெளிப்புள்ளி ஒன்றிலிருந்து 2 தொடலிகளை அமைத்தல் ஆகியவற்றை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தரப்பட்ட வட்டம் ஒன்றின் பரிதியில் உள்ள புள்ளி ஒன்றில் அவ்வட்டத்திற்கு தொடலி அமைத்தல் என்பதை இப்போது பார்ப்போம். இங்கே ஓவை மையமாக உடைய ஒரு வட்டம், இந்த வட்டத்தின் பரிதியில் உள்ள புள்ளி பி. ஓவை மையமாக உடைய வட்டத்தின் பரிதியில் உள்ள பி என்ற புள்ளி இருக்கின்றது. இந்த பி என்ற புள்ளியினூடாக இந்த வட்டத்திற்கு ஒரு தொடலி அமைப்போம். அதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது இந்த மையத்தையும் இந்த பரிதியில் உள்ள புள்ளியையும் இணைத்து நீட்டுதல். இவ்வாறு இணைத்த பின் இனி நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இது ஒரு நேர்கோடாக இருக்கின்றது. தொடலி என்பது என்ன? ஒரு வட்டத்தின் பரிதியை ஒரு புள்ளியில் தொட்டு கொண்டு செல்வதுதான் தொடலி. அந்த நேரத்தில் தொடு புள்ளியில் உள்ள ஆரைக்கு அந்த தொடலி செங்குத்தாக இருக்கும். அந்த வகையில் OP என்பதற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடுதான் பியில் உள்ள தொடலியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள. எனவே நாம் இந்த நேர்கோட்டிற்கு புள்ளி பியில் ஒரு செங்குத்தை அமைப்போம். இது ஏற்கனவே நாம் இதை கற்றிருக்கின்றோம். தரப்பட்ட நேர்கோட்டுக்கு அதில் உள்ள புள்ளியில் செங்குத்து அமைத்தல் முன்னர் கற்றிருக்கின்றோம். அதனை இங்கே பயன்படுத்தும். புள்ளி பியில் கவராயத்தின் முள்ளை வைத்து ஒரு சிறிய வட்டம். இப்பொழுது நாம் மேல் நோக்கி ஒரு புள்ளியை குறித்து அந்த புள்ளியையும் பியையும் இணைப்பதாக யோசித்து இந்த சிறிய வட்டத்தின் வில்லை மட்டும் இவ்வாறு வெட்டிக்கும். இந்த நேர்கோட்டை 2 புள்ளிகளில் வெட்டக்கூடியதாக ஒரு வில் குறிப்பிட்ட ஆரே. மீண்டும் கவராயத்தின் முள்ளை இங்கே வைத்து ஒரு பெரிய வட்டம் அதனுடைய வில்லை வரைந்து கொள்ளும். அதே ஆரே மாற்றாமல் இவ்வாறு வரைந்து அதன் வில்லை குறித்துக் கொள்ளும். இப்பொழுது இந்த புள்ளியையும் பியையும் இணைக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பதுதான் தொடலி. இது தொடுபுள்ளியாகிய பியில உள்ள ஆரைக்கு இது செங்குத்தாக இருக்கும். நாம் முன்னர் பார்த்திருக்கின்றோம். ஒரு நேர்கோட்டுக்கு தரப்பட்ட புள்ளியை செங்குத்து அமைத்தல் இவ்வாறு தான் அதனுடைய அமைப்பு முறை. அங்கே அதை நிறுவி காட்டினோம் சரி என்று. எனவே இங்கே இது இந்த தொடலி என்பது சரி, செங்குத்து என்பதை நிறுவி காட்ட தேவையில்லை. செங்குத்தாகத்தான் இருக்கின்றது. செங்குத்தாக இருக்கின்றபடியால் இது தொடலி. எனவே தரப்பட்ட வட்டம் ஒன்றின் பரிதியில் உள்ள புள்ளியில் அதற்கு தொடலி அமைத்தல் இவ்வாறு. இனி நாம் வட்டம் ஒன்றின் வெளிப்புள்ளியிலிருந்து அந்த வட்டத்துக்கு 2 தொடலிகள் அமைத்தல் என்பதை பார்ப்போம். ஓவை மையமாக உடைய வட்டம், அங்கே வெளிப்புள்ளி பி. இந்த பியிலிருந்து இந்த வட்டத்திற்கு 2 தொடலிகளை அமைப்போம். இதற்கு நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த OP என்பதை இணைத்து மையத்தையும் வெளிப்புள்ளியையும் இணைத்துக் கொள்ளுதல். அடுத்த நடவடிக்கையாக இந்த OP என்பதை விட்டமாக கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டி இருக்கின்றது. இவ்வாறு ஒரு வட்டம் வரைய வேண்டி இருக்கின்றது. அது ஏன் என்பதை நிறுவும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
இந்த வட்டத்தை வரைய வேண்டி இருப்பதால் இந்த ஓபியின் நடுப்புள்ளியை காண வேண்டி இருக்கின்றது. நான் சொன்னேன் ஓபியை விட்டமாக கொண்ட வட்டம் வரைய வேண்டி இருக்கின்றது என்றால் மையத்தை காண்பது முக்கியம். ஒரு வட்டம் வரைவதற்கு மையம் என்பது இது விட்டமாயின் இதனுடைய நடுப்புள்ளி மை. எனவே ஓபியின் நடுப்புள்ளியை காண்பதற்கு இந்த ஓபியின் செங்குத்திரு சமகூறாக்கி அமைத்தல் வேண்டும். எனவே அந்த செயற்பாட்டை இப்பொழுது மேற்கொள்ளும். செங்குத்திரு சமகூறாக்கி அமைத்தல். இவ்வாறு ஒரே ஆரையுடைய 2 வட்டங்கள், அவை 2 புள்ளிகளில் ஒன்று சந்திக்கும். அந்த 2 புள்ளிகளை இணைக்கின்ற பொழுது நமக்கு இந்த ஓபியின் செங்குத்து இருசம கூறாக்கி, செங்குத்திரு சம கூறாக்கி என்றும் சொல்லலாம். இதை நடுப்புள்ளியை காணும் அமைப்பும் இதுதான். ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டு துண்டத்தை இருசம பகுதிகளாக பிரித்தல் என்பதும் இதுதான் ஒரே செயற்பாடு. இப்பொழுது நாங்கள் இந்த நடுப்புள்ளியை காண்பதற்காக செங்குத்திரு சமகூறாக்கி அமைத்தோம். நடுப்புள்ளியை நாம் சி என குறித்துக்கோம். ஓபியின் நடு. இப்போ சியை மையமாகவும் சிபி அல்லது சிஓ சிபியை ஆரையாகவும் கொண்டு ஒரு வட்டத்தை வரையும். அந்த வட்டம் நிச்சயமாக ஓவினூடாக செல்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஓபியை விட்டமாக கொண்ட வட்டத்தை தான் நாம் வரைய வேண்டும் என்று முன்னர் கூறியது. இப்பொழுது இந்த வட்டத்தை முழுதாக வரையாமல் பொதுவாக நாம் இந்த வில் முன்னிய வட்டத்தை 2 இடத்திலும் வெட்டுகின்ற இந்த விட்களையே வரைந்து கொள்வது வழக்கமாக இருக்கின்றது. அப்படியே செய்துவிட்டு பின்னர் விளக்கத்தை தருகின்றேன். இங்கே இருந்து ஆரையாக எடுத்து முன்னர் வரைந்த வட்டத்தை 2 புள்ளிகளில் வெட்டக்கூடியதாக 2 விட்களை வரைவீர்கள். இப்பொழுது இந்த 2 புள்ளிகளை நாம் இந்த புள்ளியை ஏ என்றும் இந்த புள்ளியை பி என்றும் குறித்து கொண்டு இப்பொழுது ஏபி அதனை இணைக்கின்ற பொழுது அது ஒரு தொடலி. அதே போன்று பிபி. இப்பொழுது நாம் வெளிப்புள்ளி பியிலிருந்து 2 தொடலிகளை வரைந்து விட்டோம். இவை இரண்டும் இந்த ஏபி என்பதும் பிபி என்பதும் இந்த வட்டத்துக்கு தொடலிகள் தான் என்பதை நாம் நிறுவி காட்ட வேண்டும். அதற்கு நாம் அந்த வட்டத்தை தேவைப்படுகின்றது. நாம் சிஏ மையமாக கொண்ட வட்டம் ஒன்றை வரைந்தோம். அந்த வட்டம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இப்பொழுது நாம் நிறுவுவதற்கு பார்ப்போம். அதில் முதலாவது செயல் ஓஏ ஓபிகளை நாம் இணைக்க வேண்டும். இணைத்துவிட்டு நிறுவும் பொழுது சிஐ மையமாக உள்ள வட்டத்திற்கு இந்த ஓபி என்பது விட்டம். அதை நாம் முன்னரே கூறிவிட்டோம். ஆகவே ஓஏபி ஓபிபி ஆகிய இந்த 2 கோணங்களும் 90 பாகை. ஏனென்று சொன்னால் அரைவட்ட கோணங்கள். உங்களுக்கு தெரியும், அரைவட்ட கோணம் செங்கோணம் என்று நீங்கள் வட்டத்துண்ட கோணங்களில் கற்றிருக்கிறீர்கள். எனவே இந்த நாம் சிஐ மையமாக கொண்ட வட்டத்தை நாம் எடுத்து நோக்குகின்ற பொழுது இந்த 2 கோணங்களும் செங்கோணங்களாக இருக்கின்றன. காரணம் விட்டம் பரிதியிலிருந்தும் கோணம் அரைவட்ட கோணம். ஆகவே ஓவை மையமாக உடைய வட்டத்தை நாம் எடுத்து நோக்கும்போது அந்த வட்டத்திற்கு இந்த பிஏ என்பதும் பிபி என்பதும் தொடலிகளாக அமைகின்றன. ஏனென்றால் தொடுபுள்ளியில் உள்ள ஆரைக்கு செங்குத்தாக இருப்பதால் இந்த கோணம் 90 பாகை என நாம் சிஐ மையமாக கொண்ட வட்டத்தை வைத்து நிரூபிக்கின்றோம். இங்கே இந்த ஆரைக்கு இது செங்குத்தாக இருக்கின்றபடியால் இது தொடலி என்ற முடிவுக்கு வருகின்றோம். சிறிய வட்டத்தின் ஆரைக்கு இந்த பிஏ செங்குத்தாக இருக்கின்றது. தொடுபுள்ளியில் உள்ள ஆரைக்கு செங்குத்தாக இருப்பதால் இவை 2 தொடலிகள் என நாம் நிறுவனம். எனவே நிச்சயமாக இங்கே இந்த நிறுவலை
மேற்கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருப்பது இந்த சிஏ மையமாக உடைய வட்டம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். கேத்திரகணித அமைப்புகளை பொறுத்த மட்டில் நாம் மீண்டும் கூறக்கூடியது என்னவென்றால் வட்டங்கள் தான் இல்லாடம் வரும். அந்த வட்டங்களை வரைந்தால் நாம் ஈனிய அமைப்புகளை இனங்காண முடியாத அளவுக்கு சிக்கலாக தென்படும் என்பதால் இவ்வாறு விற்களை மட்டும் வரைந்து நாம் அமைப்புகளை மேற்கொண்டாலும் அங்கே வட்டங்கள் எங்களுக்கு நிறுவல்களுக்கு தேவைப்படுவதை நாம் பார்த்திருக்கோம். சாராம்சம்: வட்டத்தின் பரிதியில் உள்ள புள்ளியை தொடலி வரைவதற்கு அப்புள்ளியை மையத்தை இணைக்கும் கோட்டிற்கு அப்புள்ளியில் செங்குத்தமைத்தல். அதே போன்று வெளிப்புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு 2 தொடலிகள் வரைவதற்கு வெளிப்புள்ளியை வட்ட மையத்தை இணைக்கும் கோட்டை விட்டமாக கொண்ட மற்றொரு வட்டத்தை அமைத்தல் வேண்டும். சுருக்கமாக ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது.